Hey guys, welcome to Gtrendz, India's shoes expert. I am Gunashekar, the Footwear Explorer. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Abros அப்படிங்கிற ஒரு பிராண்டை பத்தி. இந்த பர்టిక్యులர் பிராண்ட்ல ஒரு சில ஷூ ரிவ்யூ நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம். இனிஷியலா இந்த பர்టిక్యులர் பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய ஷூ ரிவ்யூ பண்றப்ப என்னால இது நார்மல் ரெகுலரா வரக்கூடிய நல்ல பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபீல் ஆச்சு. பட் இன்னைக்கு அவங்க எடுத்துக்க ட்ரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படினா செம்ம குவாலிட்டியான கம்ஃபர்ட்டபிளான ஷூஸை அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கான பிராண்டா இருக்கக்கூடிய பல பிராண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அது வந்து எதனால நம்ம அப்படி சொல்றோம், இதுக்கு வந்து காரணம் இல்லாமல் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ என்ன காரணத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஷூ தான் அதுக்கு மெயின் காரணம். இந்த ஷூ ஒரு ரீசன் தான், பட் இதே மாதிரி நிறைய ஷூஸை இந்த பர்டிகுலர் Abros பிராண்ட் குவாலிட்டியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் கூடிய சீக்கிரம் ஃபியூச்சரில் இந்தியாவில் இந்த பர்டிகுலர் பிராண்ட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பர்டிகுலர் ஷூவோட நேம் பார்த்திங்க அப்படின்னா Abrosல Camroon அப்படிங்கிற நேமில் இந்த ஷூ வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் ஷூவில் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, எப்படி குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். தென் ஃபைனலாக எந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்க்குலாம் அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷூவோட டிசைன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா, நம்ம ஒரு ஷூ வாங்கலான்னு முடிவு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் எதுவாக இருக்கும், நம்ம அந்த ஷூவை பார்த்துருப்போம், அதோட லுக் நமக்கு பிடிச்சிருக்கும், அதனால தான் அந்த ஷூ வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே போகும். ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் மாடல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன ரீசன்னா, இது டிசைன் வைஸ் பார்க்க ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டிசைன் அளவுக்கு குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெசிவாக நீட்டான ஒரு மாடல் அது வந்து இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது நம்ம பார்த்தோன்னா வாங்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை இது நமக்கு கொடுக்குது. ஸோ டிசைன் வைஸ் ஓகே. இந்த ஷூ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷூ வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீக்காக இருக்கக்கூடாது, பட் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் என்ன நீட்காக அந்த ஷூ வாங்குறனோ எனக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஷூ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நீட்டாக இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஷூ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷூவாக அமையும். அடுத்து நம்ம இந்த பர்டிகுலர் ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பற்றி ஒன்று பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஷூவோட அப்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளைனிட் அப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பரோட மெட்டீரியல் வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான். இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பூமால் அடிடாஸில் வந்து ஒரு 3000-4000 ரேஞ்சஸில் ஒரு ஷூ பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதுக்கு மேலே ஒரு ஃபேப்ரிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக் அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியில் சூப்பர் பில்டு குவாலிட்டியில் செம்மையான கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேப்ரிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரக்சரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபேப்ரிக்கோட டிசைன், இந்த நிட்டிங் பண்ணிக்க டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஒரே பிளைன் கலராக இருந்தாலும் நீங்கள் ஷூ க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஷூக்குள்ளே உங்களுக்கு வந்து டிசைன்ஸும் வந்து வியூ பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைகள் வந்து இந்த ஷூவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஷூவில் ஃப்ளைனிட் அப்பர் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளைனிட் அப்பர் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஷூக்கில் ஏர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், கால் வந்து ரொம்ப சீக்கிரம் வேர்க்காது. நம்ம லாங் டேர்ம் வேர் பண்ணாலுமே நமக்கு நல்ல கம்ஃபர்டபுள் அண்ட் ஏர் ஃப்ளோவை இந்த பர்டிகுலர் மெட்டீரியலே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து இந்த ஷூக்கு ஒரு பெரிய ஆட் ஆன் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. நம்ம அடுத்து இந்த பர்டிகுலர் மாடலில் பார்க்க போகிறது இந்த ஷூக்கு உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய இன்னர் லைனிங் மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆஸ் யூஸ்வல் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிராண்டில் வர ஷூஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு குஷன் ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷூக்கில் குஷன் வந்து நம்ம வேர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஆங்கிள் ஏரியாவில் அடிஷனல் குஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஆங்கிளில் சப்போர்ட்டையும் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. இந்த ஷூக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்க டங்க்லேயும் வந்து நமக்கு ஆவரேஜான குஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஷூக்கு இது போதுமானதாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் நமக்கு இது ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருது குஷன் வைஸில். தென் ஒரு வாக்கிங் அண்ட் ரன்னிங் ஷூக்கு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த பர்டிகுலர் ஷூவில் கொடுத்துக்கூடிய இன்சோல் மெட்டீரியல் தான். ஸோ இந்த ஷூஸ்க்குள்ளே நம்ம என்ன இன்சோல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த ஷூவில் நமக்கு ஒரு மெமரி ஃபோம் இன்சோல் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலுமே இது ஓரளவு கம்ஃபர்டபுளாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருது. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க இந்த அவுட்டர் சோல் மெட்டீரியலும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக கொடுத்துருக்கனால ரெண்டும் சேர்ந்து இந்த மெமரி ஃபோமோட திக்னஸ் வந்து காம்பன்சேட் பண்ணிடுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதே ரேஞ்சில் வரக்கூடிய மற்ற பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஷூஸ்லாம் பார்த்தோம்னா மெமரி ஃபோமோட திக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான கம்ஃபர்டபுளாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இந்த ஷூவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ஷூவில் கொடுத்துருக்கூடிய சோல் மெட்டீரியல் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த ஷூவோட சோல் தான். என்ன ரீசன்னா, பைலான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட குவாலிட்டி சும்மா பேருக்கு பைலான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பெட்டரான செம்ம குவாலிட்டியில் இந்த ஷூவோட சோல் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோலோட ஹைட்டே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஷாக் அப்சார்ப்ஷன் வந்து சூப்பராக அதில் வந்து ஆக்ட் ஆகும். ஃப்ரண்ட்டில் டோவில் வந்து ஹைட் கம்மியாகும், ஹீல் வந்து அதிக ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம லாங் டேர்ம் ரன்னிங் அண்ட் ஜாகிங் பண்ணாலுமே இந்த ஷூ வந்து நமக்கு ப்ராப்பரான கம்ஃபர்டபுளாக எல்லா சர்ஃபேஸ்லையுமே மேக் பண்ணி கொடுக்கும். டெஃபினட்டாக ஒரு கம்ஃபர்டபுளான ஷூ அது வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி கிரிப் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஷூவோட கிரிப் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வெட் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, கிரிப் வந்து ஸ்லிப் ஆகாமல் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக நமக்கு மேக் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற ப்ராப்பர் கிரிப் ஸ்ட்ரக்சர் வந்து இல்லை ஃப்ரண்ட்டில் இருந்து டோலேருந்து ஹீல் வரைக்கும் ப்ராப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீல் ஏரியா கொஞ்சம் அகலமாகவும் கொடுத்துருக்குது. ஸ்டெபிலிட்டி அந்த ஷூக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு.
Abros ஒரு புது பிராண்ட் எப்படி இவ்வளோ குவாலிட்டியான ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக சரியான ஷூஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? எனக்கும் இருந்துச்சு, நானும் செக் பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து மேனுஃபேக்சராக இருந்திருக்காங்க. ஒயிட் லேபிளிங் சொல்லுவோம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ, ஸோ அந்த பிராண்ட் எல்லாமே இவங்களோட கம்பெனியில் கொடுத்து தான் ஷூ மேனுஃபேக்சரிங் பண்ணி வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து என்ன குவாலிட்டியில் கேட்பாங்களோ, என்ன கம்ஃபர்டபுள் கொடுக்கும்னு நினைப்பாங்களோ, அந்த நாலேஜ் எல்லாமே இந்த கம்பெனிட்ட அவைலபிளாக இருந்திருக்கும். ஸோ மெட்டீரியல் எங்கே சோர்ஸ் பண்ணணும், அது எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணணும், எந்த மாதிரி டிசைன் கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் இந்த Abros அப்படிங்கிற பிராண்டில் இவ்வளோ பக்காவான ஒரு குவாலிட்டியான ஷூஸை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஷூவோட சைஸ் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 7லேருந்து 10 வரைக்கும் இந்தியன் மென் சைஸ் கேட்டகரி இருக்குது. இந்த ஷூவோட வெயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 230 கிராம்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு பல்கான ஒரு ஷூக்கு 230 அப்படிங்கிறது ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு ப்ராடக்ட் அதுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்ன ரீசன்னா மேலேயும் நமக்கு ஃபேப்ரிக் தான் கொடுத்துருக்காங்க, உள்ளே மெமரி ஃபோம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அவுட்டர் சோலும் பைலானில் இருக்குது. ஸோ என்டையராக வந்து ஃபுல்லி பர்ஃபார்மபிள் வெயிட்லெஸ் ஷூவாக வந்து இந்த ஷூ வந்து வந்திருக்கு. இது எல்லாம் தாண்டி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஷூவில் வந்து ட்ராபேக்ஸ் எதுவுமே இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சில ட்ராபேக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, நம்ம மெமரி ஃபோமோட திக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த ஷூக்கு வந்து அடிஷனல் ரப்பருக்கு இப்போ எதுவும் கொடுக்கல, வெறும் பிளைன் பைலான் சோல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ரொம்ப ரஃப்பான சர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் மற்ற ஷூவோட பைலான் சோல் கூட கம்பேர் பண்ணுறப்ப இதோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸாக இருந்தாலும் நம்மளால் சூப்பராக இந்த ஷூவை யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தாண்டி இந்த பர்டிகுலர் ஷூவோட ப்ரைஸ் எவ்வளோ வருது? எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2000-3000 ப்ரைஸ் சொன்னீங்கன்னா வாங்க முடியாது இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் ஷூவோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 899 ருபீஸ், 899 ரூபா, 900 ரூபாய்க்கு அண்டர் 1000 ரேஞ்சுக்குள்ளே ஒரு பக்காவான பிராண்டில் செம்ம கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய, நல்ல லைஃப் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ரன்னிங் ஷூ ஆர் ஜாக்கிங் ஷூ இல்லை ஜிம்முக்கு ட்ரைனிங் ஷூ வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக நிச்சயமாக இருக்கும். ஸோ அதில் எங்களுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த ஷூக்கு Gtrendz ரேங்கிங் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, இதோட குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்டபுளுக்கு 9 out of 10 கொடுத்துருக்கோம். என்ன ரீசன்னா இதே குவாலிட்டியில் நம்ம ரெகுலராக வரக்கூடிய கேம்பஸாக இருக்கட்டும், ஸ்பார்ட்ஸில் இருக்கட்டும், அதில் வரக்கூடிய ஷூஸோட ரேட்லாம் பார்த்தா 1050, 1050 ரூபா. இது கூட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 150 ரூபா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஷூவில் வந்து 150 ரூபா கம்மியாக கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுக்குறாங்க. லைஃப் லாங் இதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் அவங்க ஷூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பிராண்டை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஆளே இல்லை இந்தியாவில் அப்படிங்கிறதுக்கு மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கைஸ், நீங்கள் நிறைய ரன்னிங் ஷூவோட வீடியோ கேட்குறீங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு புது பிராண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தென் நல்லா ரிவ்யூ பண்ணியிருக்கோம், ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.